பாருங்க, இன்றைக்கி நம்ம ஃபோம் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேங்கிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேங்கிள் பேஸ் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஒரே கலர்லேயும் பண்ணலாம், நான் மல்டி கலரில் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்ப் இருக்கும். என்னென்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மல்டி கலராக போடுறதுனால எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். சிங்கிள் கலர்னாலும் ஓகே தான் உங்களுக்கு. பாருங்கள், அதோட பேக் சைடில் வந்து ஃபெவிகால் வச்சுட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பேங்கிளில் வைக்கும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஃப்ளவரும் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வராது. இப்போ இந்த பேங்கிள் பேஸில் வந்து இருக்கிற இந்த ஹோல்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டெம்பை உள்ளே பண்ணிவிட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்கு அடுத்த ஹோல்குள்ளே அந்த இதை வந்து நம்ம அந்த ஸ்டெம்பை உள்ளே இருந்து வெளியில் எடுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பேங்கிள்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, கேர் ஒயராவது த்ரெட்டாவது வச்சு பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு ஹோல்குள்ளே விட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்த ஃப்ளவர் அதே மாதிரி நம்ம ஃபெவிகால் வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக் ஆகிக்கும், நல்லாவும் ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு அது என்ன ஆகாது, கீழே பிரிஞ்சு வராது. இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ நம்ம உள்ளே விட்டு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹோல் அடுத்த ஹோல், அதாவது ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு செகண்ட் ஹோலில் எடுத்துருந்தோம் நம்ம. இப்போ செகண்ட் ஹோல்குள்ளே விட்டுட்டு தேர்ட் ஹோலில் நம்ம வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள், செகண்ட் ஒன்லேயே ஆல்ரெடி அந்த ப்ளூ கலரோட ஸ்டெம்ப் அது வழியாக தான் வந்திருக்கும். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அடுத்த ஹோல்குள்ளே பாருங்கள், அடுத்த ஹோல்குள்ளே நம்ம எடுக்கிறோம். விட்டு வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டெம்பையும் இந்த ஸ்டெம்பையும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுறோம். இது ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறோம். வச்சுட்டு மேலே தான் வச்சுக்கிறோம், கீழே கொண்டு போகலை, ஏன்னா கையில் வந்து குத்திடும். அதுக்காக இப்போ அடுத்தது தேர்ட் ஹோலில் விட்டு ஃபோர்த்து ஹோலில் நம்ம அந்த ஸ்டெம்ப் எடுக்கிறோம். அந்த பாருங்கள், அடுத்த ஃப்ளவரை அடுத்த ஹோலில் விட்டு ஃபோர்த்து ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு வராது, சீக்கிரமாக விழுகாது உங்களுக்கு. பாருங்கள், தேர்ட் ஃப்ளவர் வந்து தேர்ட் ஹோலில் விட்டுட்டு ஃபோர்த்து ஹோலில் வந்து நம்ம பேக்லேருந்து எடுக்கிறோம். உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் அடுத்தடுத்து என்னென்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க. சிங்கிள் கலரில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ஒரே கலராக இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். இப்படி மல்டி கலரில் நம்ம பண்ணும்போது எந்த கலருக்கு அடுத்து எந்த கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கேற்றபடி நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெட்டுக்கு அப்புறம் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ட்விஸ்ட் பண்ணிடணும், அந்த ஃபோம் ஃப்ளவரில் இருக்க ஸ்டெம்பை. ஏன்னா அப்போ தான் வந்து கீழே இதாகுது. பாருங்கள், நான் ஒரு 7 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 7 ஃப்ளவர்ஸ் வச்சுட்டேன். இந்த பேங்கிளுக்கு எனக்கு வந்து 14 ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்பட்டது. இப்போ ஆல்டர்னேட்டாக திரும்ப அந்த ப்ளூ கலர் அந்த எப்படி அந்த ரோ வச்சோமோ அதேபடி ஆல்டர்னேட்டாக அதே மாதிரி நம்ம வச்சுட்டு வரோம். வச்சுட்டு ஒவ்வொன்றையும் நம்ம பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த கம்பி வந்து அழுத்தி விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து கையை கிழிக்காது, கீழே போடுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே நமக்கு கையில் குத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். உள்ளேயும் வெளியிலையும் நல்லா டைட்டாக இழுத்துடணும். ஏன்னா இதுவும் அந்த கம்பி தானே, அதை குத்துற மாதிரி இருக்கும் கையில். அதனால் பாருங்கள், கம் அப்ளை பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் வச்சுட்டு வந்துடுறோம். நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா வளையல் பேஸில் அது உட்கார்ற மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும், எம்போசிங்காக இருக்கும். பேங்கிள் பேஸை விட்டு தனியாக தெரியும். லாஸ்ட்டும் நம்ம வைக்கும்போது அடுத்த ஹோலில் வர மாதிரி நம்ம வச்சிடறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வச்சோம்ல, அதுக்குள்ளே அந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து வாங்குகிற மாதிரி. இது நான் ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிட்டதுனால அந்த ஹோல் கொஞ்சம் வந்து என்ன ஆகிடுச்சு, அழைச்சிருச்சு. அதனால் நான் அடுத்ததுக்குள்ளே பேக்லேயே நான் கொடுத்து அதை வாங்கிட்டேன். பாருங்கள், வெளியில் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஃப்ளவர்ஸை தள்ளி விட்டுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுறோம்.
அந்த ஸ்டம்பை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சிடறோம். பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா விழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அது லூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம பார்த்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வளையல் அந்த பேஸோடைய உள்ளேயே வச்சிடறோம். பேங்கிளோட பேஸில் உள்ளேயே நம்ம வச்சிடறோம், அந்த ஃப்ளவர்ஸ்க்கு கீழே வர மாதிரி கட்ரு வச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கரெக்டாக அதை கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே தள்ளி விட்டணும். எனக்கு இந்த கட்ரு கட் பண்ணல, இன்னொரு கட்ரு எடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ அழகான பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணாலும் சரிதான். அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஏன்னா ஃபோம் ஃப்ளவர்ஸில் கொஞ்சம் இதாக நல்லா ஆகும், டேமேஜ் ஆகிறதுக்கு இருக்குது. அது அப்படி ஆகலை, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் பார்க்கல, செக் பண்ணிக்கல. நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூவே அப்ளை பண்ணிட்டேன், ஃபெவிகாலே அப்ளை பண்ணிட்டேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணாலும் நல்லா உங்களுக்கு இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அழகான பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ஒரு பேங்கிள் போட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகான பேங்கிள்னு சொல்லிவிட்டு. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் போகணுன்னு கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணால் பண்ணிக்கோங்க.